நெல்லை நாட்டுக்கோழி வளர்ப்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, ஆல்ரெடி டைட்டிலே மென்ஷன் பண்ணியிருப்போங்க. நம்ம அடை வைக்கிற முட்டைகள் அனைத்தும் பொரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. என்ன அப்படின்னாக்க, நம்ம வைக்கிற முட்டைகள் வந்து ஒழுங்கான முறையில் பொரிக்கலை, என்ன பண்ணலாம்? குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா 10 முட்டை வச்சாலும் ஒரு 5 தான் பொரிக்குது, 4 தான் பொரிக்குது அப்படின்னு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒழுங்கான முறையில் பொரிக்கலை அப்படின்னா முக்கியமாக சேவலை தாங்க நம்ம சொல்லலாம். ஒன்று சேவல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை ஹேண்டில் பண்ணுற விதம் தாங்க. நம்ம எப்படின்னா, ஒரு சேவல் வந்து தரமாக இருந்துச்சு அப்படின்னா 100% குஞ்சுகள் வந்து நமக்கு நல்லபடியாக எடுத்துடலாம். அது போக ஏதாவது 1-2 சின்ன தப்பு தான் பொட்டைக்கோழி மேலே நம்ம சொல்ல முடியும். எப்படி சேவலை வந்து தரமாக எடுக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரீட் எடுக்கக்கூடிய சேவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 இயருக்கு மேலே உள்ள சேவல் போடணும். நீங்கள் 1 இயருக்கு கம்மியாக உள்ள சேவல், ஒரு 7 மாதம் 8 மாதம் சேவல்லாம் போட்டிங்கன்னா ஒழுங்கான முறையில் ப்ரீட் எடுக்காது. ஏன்னா அதுங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இல்லை சும்மா இடத்துக்கு சண்டை போட்டு பொட்டைக்கோழிகளை விரட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கான முறையில் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகள் வந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி பொட்டைக்கோழிகளும் பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு மேலேயான பொட்டைக்கோழிகளை போட்டு தான் நீங்கள் ப்ரீட் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் ஒழுங்கான முறையில் வரும். ஏன்னா அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க கன்னி பொட்டைக்கோழியில் அடை வைக்கக்கூடாதுன்னு. ரீசன் என்னென்னா, அதாவது பொட்டைக்கோழி ஒழுங்கான முறையில் அடையெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் அந்த சேவல் கூட அணையும் போது ஒழுங்கான முறையில் அணையாது. அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒழுங்கான முறையில் அணையலங்கும் போது முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கருக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உங்களால் எடுக்க முடியாது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே அதை ஒழுங்காக முட்டையை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், சேவல் தேர்வு, பொட்டைக்கோழி தேர்வு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 15 முட்டை வைக்கிறீங்க, 13 முட்டை வைக்கிறீங்கன்னா தாராளமாக எல்லாமே பொரிப்பு திறன் இருக்கும். சேவல் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க சேவல் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ளது தான். அதே மாதிரி நீங்கள் முட்டையை எடுக்கிற விதம் எப்படின்னா, இப்போ முட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எப்படின்னு நானும் சொல்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் வைக்கணும். ஸோ ஒரு அரிசியை போட்டு அது உள்ளே வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். டோர்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ தயவுசெய்து வைக்காதீங்க. டோரில் வைக்கும்போது என்ன பிரச்சனை, அடிக்கடி டோரை ஓப்பன் பண்ண அந்த முட்டை ஷேக் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அடை வைக்கிற முட்டையை ஒரு 4 ஹவர்ஸ் இல்லை 6 ஹவர்ஸ் முன்னாடி இது மாதிரி எடுத்து வெளியில் வச்சிடணும். நீங்கள் என்றைக்கு அடை வைக்கிறீங்களோ அன்றைய வந்து முட்டையை வந்து ரொம்ப நாள் முட்டையை வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 7லேருந்து 8 நாளைக்குள்ள முட்டையை தான் நீங்கள் முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம். அந்த முட்டை அடியில் தங்கிருச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை, புது முட்டை. அதே மாதிரி ஒரு பழைய முட்டை, முட்டையை எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னா இது மாதிரி மிதக்கும். ஸோ இந்த மாதிரி மிதக்கிற முட்டையை தயவுசெய்து வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா அது பொரிப்பு திறனே இருக்காது, அது வேஸ்ட்டு தான் அந்த டைம் ஃபுல்லாக. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அடை வைக்கும் போது ஃபார்மாலிட்டிஸ் நிறைய பேருக்கு தெரியாது, எப்படி வைக்கணும், அதே மாதிரி என்ன காரணங்கள்ங்கிறது தெரியாது. இந்த சிலவங்க வைக்கோல்லாம் வைப்பாங்க. வைக்கோலில் வைக்கிறது பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா, வைக்கோலில் வந்து டெம்பரேச்சர் வந்து கண்டினியூவாக மெயின்டைன் ஆகாது. இப்போ ஓவர் கூலிங்காக இருந்துச்சுனாலும் வைக்கோலில் ரொம்ப கூலிங் ஆகி முட்டை அவிஞ்சு போகும். ஹீட்டாக இருந்தாலும் ஓவர் ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள், இல்லை முட்டை உடையுதுன்னா வைக்கோல் வந்து பிரச்சனை தான். ஸோ மணலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஈக்குவலான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். சாம்பல் ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை முட்டை உடையுது அப்படின்னா அந்த ஈரத்தன்மை வந்து அந்த சாம்பல் கரித்துண்டோ இல்லை இந்த மாதிரி போடும்போது ஒரு சைடாக உறிஞ்சிக்கும். அப்போ நம்ம ஈஸியாக முட்டையை எடுத்துகிட்டு மணலை மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். அதே மாதிரி மிளகா வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் உள்ள காரத்தன்மைக்கு பூச்சிகள் இந்த மாதிரி வராது. அந்த ஒரு ரீசனுக்காக போடுவோம். ஒரு சிலவங்க கரித்துண்டு போடுவாங்க. கரித்துண்டு எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா, இந்த மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடை வைக்கும் போது இந்த இடி இடிக்கும். ஸோ அந்த இடி இடிக்கும் போது என்ன ஆகுனா, அந்த முட்டை ட்ரே இந்த கோழி இருக்கிறது வந்து ஒரு வைப்ரேஷன் ஆகும். அப்போ வந்து முட்டை கலங்கிடும். ஸோ அந்த கலங்குறதுனால உங்களுக்கு ஒழுங்காக கருக்கூடாது. இந்த இரும்பு துண்டு அதில் போடும்போது அந்த வைப்ரேஷன் குறையும். அதனால தான் வந்து இரும்பு துண்டு போடுவாங்க. ஸோ இதுதாங்க மிளகா. அதே மாதிரி சாம்பல் போடுவதான காரணங்கள் இதுதான். அதே மாதிரி நீங்கள் என்றைக்கு முட்டை அடை வைக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து அன்றைய டேட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அடுத்தடுத்த நாள்லாம் கண்டினியூஸாக அடை வைக்கும்போது டேட்டு மிஸ் பண்ணிடுவாங்க. பொரிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நாள் கரெக்டாக முன்ன பின்ன வரும், அதுங்கிறது தெரியாது. சம்டைம்ஸ் நீங்கள் போடலைன்னா இன்னொரு கோழி வந்து இதில் முட்டை விட்டுச்சுன்னா அது எந்த முட்டை எப்போ வச்சதுங்கிறதும் தெரியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கோழிக்கு வந்து ஒரு 11லேருந்து 13 முட்டை வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ நம்ம அடை வைக்கிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி இல்லை, அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம ஒரு 15 முட்டை வச்சுருக்கோம். நம்ம அடுத்த நாள் நாங்கள் வைக்கும்போது அதோட சேர்த்து வச்சுருவோம். அந்த கோழியை தூக்கி இங்கே வச்சுருவோம். அதனால் நாங்கள் வீடியோக்காக அப்படி வச்சுருக்கோம். பட் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 முட்டை தான், அதுக்கு மேலே வைக்காதீங்க. கோழியை தேர்வு செய்யும்போது நீங்கள் வந்து முதல்ல வந்து போய் கோழியை எடுங்க. எந்த கோழி அடை இருக்கோ அது கோழி பக்கத்தில் போனாலும் அது அப்படியே உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி எந்திரிச்சு போகிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் ஒழுங்காக அடை உட்காரலன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு அடை கோழியாக இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் போகும்போது கத்தும். நம்ம வான்கோழியை வச்சுருக்கோம்.
பட் நார்மல் நாட்டுக்கோழி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். அந்த கோழி அதே இடத்துல இருந்துச்சுன்னா இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நடுவில் உள்ள கோழி இன்னும் ஒழுங்காக அடை உரலை, மற்ற கோழிகள்லாம் அடை விழுந்துருச்சு, நம்ம உட்காந்துருச்சு. இந்த அடை உட்காராத கோழி என்ன பண்ணால் அந்த முட்டையை உருட்டிக்கிட்டு அதில் உள்ளதை கொத்திக்கிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கோழிகளை அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா அடை உளுந்த கோழிகளை தேர்வு செய்யுங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் ட்ரே வைக்கும்போது தயவுசெய்து இந்த கூடைகளை வச்சு மூடி வைங்க. காரணம் என்ன, இப்போ 2 கோழி நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம். இது என்ன ஆகும்னா பக்கத்தில் உள்ள கோழி இந்த ட்ரேயில் உள்ள முட்டையை எடுத்து வெளியில் போட்டுரும். அப்போது என்ன ஆகும்னா அந்த முட்டைகள் உடஞ்சிரும். அந்த மாதிரி கேஸ்லேயும் டேமேஜ் ஆகும் முட்டைகள். ஸோ அதனால் இந்த நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி கூடையை வச்சு கவுத்து வச்சணும். இல்லை ஒரு ட்ரே பெருசாகவும் ஒரு ட்ரே சின்னதாகவும், இந்த மாதிரி 2 கூடைக்கு நடுவில் அந்த மாதிரி வைக்கணும். நீங்கள் அதே மாதிரி டெய்லி காலையில் கம்பல்சரி கோழியை வெளியில் எடுத்து விடுங்க. இதுதான் கோழிக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த எடுத்து விடும்போது முட்டையை களைஞ்சு போயிருந்துச்சுன்னா அது ஒழுங்காக அடை இல்லைன்னு தான் நம்ம அர்த்தம். வேறு கோழி மாற்றி வைக்கணும். அதே மாதிரி 7வது நாள் நீங்கள் இந்த மாதிரி ஹேச்சிங் செக் பண்ணலாம். அப்படி செக் பண்ணும்போது பார்த்திங்களா, அந்த முட்டையில் வேர் ஓடி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கரு கூடி இருக்குது. அப்போது கரு கூடி இருந்துச்சு அப்படின்னா அந்த முட்டையை வச்சுட்டு இல்லாத முட்டையை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கோழிகள் அணைச்சி உட்காரத்துக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பொறுப்பு திறனும் எல்லாமே உங்களுக்கு பொறிக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சேவல் தரமாக பொட்டைக்கோழி தரமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. டெய்லி காலையில் ஒரு தடவை நீங்கள் எடுத்து விடணும். இல்லை அப்படின்னா எடுத்து விடாத பிரச்சனை இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் அது கோழி முட்டையை உடச்சி அதோட எச்சமும் போட்டிருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை. இதுக்கு தான் நம்ம மணல் சொல்லியிருக்கோம். இப்போனா ஈஸியாக நீங்கள் அந்த மணலை மட்டும் தூர எடுத்துகிட்டு வேறு முட்டையை வச்சிடலாம். முட்டை டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா இந்த கோழி குஞ்சுகள் அதேமாதிரி கரெக்டாக 21ஆவது நாளைக்கு முன்னாடி பொரிச்சிரும். இந்த கூடையை வச்சு கவுத்து வைக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பக்கத்தில் இந்த குஞ்சுகள் வெளியில் குதிக்காது. அதே மாதிரி பக்கத்து கோழிகள்கிட்ட போகாது. அப்படிங்கும்போது குஞ்சுகளும் இறப்பு விதம் இல்லாமல் இருக்கும். பக்கத்து கோழிகள் போச்சுன்னா இது என் குஞ்சு இல்லைன்னு சொல்லிட்டு அதுங்களே கொத்தி கொண்டு வருங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும். மோஸ்ட்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இறப்பு விதம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி திறந்து பார்க்க வேணாம். ஒரு தடவை திறந்து பார்த்துட்டு இருக்கும்போது இது மாதிரி முட்டை பொரிச்சிருச்சு அப்படின்னா அந்த முட்டை ஓட வெளியில் எடுத்துருங்க. என்னென்னா அடுத்த முட்டை உடஞ்சி குஞ்சுகள் அந்த முட்டை ஓட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கும். அது மாதிரி பிரச்சனைகள் வரும். அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாள் நீங்கள் குஞ்சு பொரிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக ரவை கொடுங்க. ரவை கொடுக்கலாம், கம்பெனி ஃபீடு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில். நான் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு எல்லா கோழி கொஞ்சம் இறப்பு இல்லாமல் பொரிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வளர்ப்பு விதம் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இறப்பு விதத்தை முற்றிலும் 100% நம்மளுடைய குஞ்சுகள் பொரிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.